இது எப்படியோ இப்பொழுது ஃபேஷன் வந்து இளைஞர்களும் சரி எல்லோரும் சரி வெற்றி கழகத்தில் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆதவ அர்ஜுனா வந்து அந்த ஆலோசனை சொல்லி இனிமேல் வந்து ஐடிவிங்களும் சரி மற்ற விஷயங்களும் சரி பணம் மற்ற விஷயங்கள் செயல்படும். குஷி ஆனந்தோடைய முக்கியத்துவம் குறைக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈகோக்கள் குறைக்கப்பட்டு இதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்ஸ்னாச்சும் சிறந்த ஆலோசகர்களை கொடுத்து அது அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு சென்றால் சரி. ஆகவே இன்னும் பல பிரபலங்களும் பல கட்சியிலிருந்து முக்கியமாக இதில் சில கட்சிகள் பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றி பின்னாடி பேசுகின்ற நண்பர்களே, எப்படி இருந்தாலும் இந்த புது பொலிவுடன் டிங்கரிங் பார்ட்டி பார்த்து ஆரம்பத்திலேருந்தே திருத்தங்களாலே தமிழக வெற்றி கழகம் என்பதை விட திருத்தம் அப்படிங்கிறது அப்படின்னு வச்சிருக்கலாம். தமிழக வெற்றி இக்க விட்டு ஆரம்பித்த கட்சி இப்போ வந்து ஒவ்வொன்றாக மாற்றம் செய்து அப்டேட் வந்துகிட்டு இருக்கிறார்கள். ஆகவே விஜய் அவர்களுடைய முயற்சி என்னென்றால் ஒரு கேப்டன் விஜயகாந்த் கொண்டு மக்கள் தொண்டு செய்து ஒரு எல்லாரையும் அரவணைத்து பெரிய மக்கள் சேவை மூலம் ஒரு பெரிய பேர் எடுத்த மாதிரி சினிமாவில் அவர் யாருக்கும் உதவுன மாதிரியும் தெரியல, மக்கள்கிட்ட உதவுனது மாதிரியும் தெரியல. கட்சி வந்ததுக்கப்புறம் தான் உதவ ஆரம்பித்தார். இல்லை வந்து மிகச்சிறந்த பேச்சினால பிறச்சி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவருடைய ஸ்டைல் ஆஃப் பேச்சு நண்பா மச்சன் இதெல்லாம் எடுபடுமா என்கிறது இதெல்லாம் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு வேணால் எடுபடலாம். ஆகவே சிம்மன் போன்று ஒரு பரபரப்பான பேச்சின் மூலியமாக ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி சமுதாயத்தை சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆகவே ஏதோ ஒரு ஈர்ப்பில் எல்லாரும் போய் சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள்.